30,000 முகலாய வீரர்கள் வெறும் ஒரு சில அசாமிய படகோட்டிகளால் தோற்கடிக்கப்பட்டனர். ஆனால் அவர்கள் சாதாரண படகோட்டிகள் அல்ல. அவர்கள் வாள்களாலோ அல்லது துப்பாக்கிகளாலோ போரிடவில்லை. தங்களின் நிலத்தை பற்றிய அறிவாலும் ஆற்று நீரோட்டத்தை பற்றிய புரிதலாலும் போரிட்டனர். எந்த ஒரு ஏகாதிபத்திய இராணுவமும் புத்தகங்கள் அல்லது வரைபடங்கள் மூலம் கற்றுக்கொள்ள முடியாத அறிவு அது. 1671ஆம் ஆண்டு இன்றைய கவுஹாத்திக்கு அருகில் உள்ள சராய்காட் பகுதியில் 2 பெரும் படைகள் மோத தயாராக இருந்தன. ஒரு பக்கம் ராஜா ராம்சிங் தலைமையிலான வலிமை மிக்க முகலாய பேரரசு. சுமார் 30,000 வீரர்கள், குதிரைப்படை பிரிவுகள், பீரங்கிகள் மற்றும் கனரக போர்க்கப்பல்கள் முன்னேறி வந்தன. அனுபவமும் தன்னம்பிக்கையும் கொண்ட முகலாயர்கள் தங்கள் ஏகாதிபத்திய விரிவாக்க பயணத்தில் இது மற்றொரு எளிதான வெற்றியாக அமையும் என்று நம்பினர். மறுபுறம் தளபதி லச்சித் போர்புகன் தலைமையிலான அசாமின் அஹோம் ராஜ்யம் இருந்தது. அவரது படை எண்ணிக்கை மிக குறைவு, படைபல பலங்களும் மட்டுப்படுத்தப்பட்டவை. ஆனால் லட்சித்திடம் ஒரு தனித்துவமான பலம் இருந்தது. அதை முகலாயர்கள் அங்கீகரிக்க தவறினர். அஹோம்களை பொறுத்தவரை இது மற்றொரு சாதாரண போர் அல்ல. வடகிழக்கு இந்தியாவிற்குள் நுழைய முகலாய பேரரசு மேற்கொண்ட கடைசி பெரும் முயற்சி இது. லச்சித் போர்புகன் ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டார். இந்த போரை வெறும் பலத்தினால் மட்டும் வெல்ல முடியாது. வெற்றி என்பது எண்ணிக்கை அல்லது வாள்களின் வீரியத்தில் இல்லை. அது தந்திரம், பொறுமை மற்றும் உள்ளூர் நிலப்பரப்பை பற்றிய ஆழமான புரிதலில் மட்டுமே உள்ளது. பிரம்மபுத்திரா ஒரு போர்க்கருவி. இந்த தந்திரத்தின் மைய புள்ளியாக பாய்ந்தது பிரம்மபுத்திரா நதி. முகலாயர்களுக்கு அது பெரிய கப்பல்கள் செல்லக்கூடிய ஒரு அகலமான திறந்த நீர்நிலையாக தெரிந்தது. ஆனால் அவர்கள் உணர தவறியது என்னவென்றால், பிரம்மபுத்திரா சாதாரண நதி அல்ல. அது குறுகிய கால்வாய்கள், மறைந்திருக்கும் சிற்றோடைகள், மாறும் நீரோட்டங்கள் மற்றும் பருவகாலத்திற்கு ஏற்ப மாறும் ஆழமற்ற பகுதிகளை கொண்ட ஒரு சிக்கலான அமைப்பு. உள்ளூர் அசாமிய படகோட்டிகள் சிறுவயது முதலே இந்த நதியிலேயே வளர்ந்தவர்கள். லகுவான படகுகள் எங்கே பாதுகாப்பாக செல்லும், கனரக போர்க்கப்பல்கள் எங்கே சிக்கிக்கொண்டு நகர முடியாமல் போகும் என்பதெல்லாம் அவர்களுக்கு அத்துப்படி. லச்சித் போர்புகன் இந்த உள்ளூர் அறிவையே ஒரு ஆயுதமாக மாற்றினார். நீலாச்சல் மலைகளுக்கும் அஸ்வக்ராந்தாவிற்கும் இடையே பிரம்மபுத்திராவின் மிக குறுகிய பகுதியான அந்தாறு வாலி போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆற்றின் இரு கரைகளிலும் தற்காப்பு அரண்கள் அமைதியாக கட்டப்பட்டன. வேகமான அஹோம் படகுகள் தந்திரமாக நிலைநிறுத்தப்பட்டன. பகலில் சிறிய படகுகள் வேண்டுமென்றே முகலாயர்களிடம் காட்டப்பட்டன. இரவில் அவற்றின் இடங்கள் ரகசியமாக மாற்றப்பட்டன. தவறான தகவல்கள் முகலாய முகாமிற்கு திட்டமிட்டு அனுப்பப்பட்டன. தங்கள் பலத்தையும் எண்ணிக்கையையும் மட்டுமே நம்பிய முகலாய படைகள் நேரடியாக அந்த பொறியில் வந்து விழுந்தன. 1671 பிப்ரவரி 18 முகலாய கப்பற்படை பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்து கவுஹாத்தியிலிருந்து பின்வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த தோல்வியுடன் வடகிழக்கு இந்தியாவில் விரிவடைய வேண்டும் என்ற முகலாய பேரரசின் கனவு முடிவுக்கு வந்தது. லச்சித் போர்புகன் வரலாற்றில் அழியாத இடத்தை பிடித்தார். ஒரு போர் வீரராக மட்டும் அல்ல, புவியியல் அறிவு, உள்ளூர் புரிதல் மற்றும் புத்திசாலித்தனமான தந்திரம் ஆகியவை இணையும் போது ஒரு வலிமையான பேரரசை கூட அவர்கள் குறைத்து மதிப்பிடும் இடத்திலேயே வீழ்த்த முடியும் என்பதை நிரூபித்த ஒரு மாபெரும் தளபதியாக அவர் போற்றப்படுகிறார்.